ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக அந்த சனிக்கிழமை சாமி கும்பிடணுன்னா 5 வகை 7 வகை ரைஸ் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து அது பெருமாள் ஃபேஸ் மாதிரி பண்ணுறோம். ஓகே, நம்ம அது பார்க்க போகிறோம் இப்போது எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், சுண்டல், வடை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நான் இலை போட்டு சாமி கும்பிட போகிறோம். ஸோ நான் 3 இலை எடுத்திருக்கேன். 3 இலையும் வந்து லைன் பை லைன் ஆர்டராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன். ஓகே, நான் வந்து முதல்ல புளி சாதத்தை எடுத்திருக்கேன். புளி சாதத்தை வந்து நெத்தியில் அந்த ஆபரணம் இருக்கும் பார்த்தீங்களா, கிரீடம், தலை கிரீடம், அந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். அண்ட் தென் லெமன் ரைஸில் வந்து ஃபேஸு, அண்ட் தென் காது பகுதிக்காக வந்து நான் தேங்காய் சாதத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சங்கு சக்கரம் வந்து தயிர் சாதமும் சர்க்கரை பொங்கலும் யூஸ் பண்ணியிருக்கேன். நாமத்துக்கும் ப்ளஸ் வந்து நம்ம இந்த தாடை பகுதியில் பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு வெள்ளை பகுதியில். ஸோ அதுக்கு தயிர் சாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். கண், நாமம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த வடையை வந்து சுற்றி நான் அலங்காரம் பண்ணுறேன். ஸோ கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நகை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஆபரணம், அதுக்கு பதிலாக வந்து நான் சுண்டலை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு நான் சாமி கும்பிட்டுறேன். ஸோ துளசி மாலையெல்லாம் போட்டாச்சு, பூவெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும். கடவுளை வேண்டிப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஆல்.